ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆண்டி பாண்டியன் சேனலில் இன்றைக்கி ஒரு பூஜா ரூம் டிப்ஸ் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பூஜா ரூம் க்ளீன் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோவையும் போட்டிருக்கோம். பூஜா ரூமுக்காக நான் ஒரு பொருள் வாங்கியிருக்கேன், அதையும் வீடியோட பின்னாடி காட்டியிருக்கேன். ஒரு சில டிப்ஸும் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் எப்பொழுதுமே தீபம் வந்து பொறுமையாக தான் எரியணும். நல்லா வேகமாக திகுதிகுன்னு எரிஞ்சால் சீக்கிரமாக அந்த திரி வந்து கருப்பாயிடும், கருத்துரும். பொறுமையாக எரியறதுக்கு 2 டிப்ஸு சொல்லியிருக்கேன். ஒரு டிப்ஸு சின்ன பீஸ் ஒரு கல்லுப்பு போடுங்க. 2வது டிப்ஸ் என்னென்னா, நல்லெண்ணெயும் விளக்கெண்ணையும் கலந்து நீங்கள் தீபம் போட்டிங்கன்னா தீபம் பாருங்கள் வேகமாக எரியாது, இந்த மாதிரி பொறுமையாக எரியும். ஃபுல் டேவும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு சிலர் வீட்டில் ஃபுல் டேவும் தீபம் எரியும், அவங்களுக்குலாம் இந்த டிப்ஸு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஐடியா, முருகப்பெருமாளோட வாகனம் மயில். அந்த மயிலோட தோகையை நம்ம பூஜை அறையில் வச்சுருந்தாவே பூஜை அறையில் பள்ளி தொல்லைகள்லாம் இருக்காது. நீங்கள் தோகையை உங்கள் பூஜை அறையில் வச்சுருந்தீங்கன்னா முருகனுக்கும் ஏற்றது, பள்ளி பூச்சி தொல்லை எதுவுமே இருக்காது. அடுத்த ஐடியா, நம்ம வீட்டில் வலம்புரி சங்கு இருந்தாவே மகாலட்சுமி இருக்கிறதுக்கு ஈடாகுமா. வலம்புரி சங்கை எப்பொழுதுமே தனியாக பிளேட்டில் வைக்கக்கூடாது, இந்த மாதிரி அரிசி போட்டு தான் நீங்கள் வைக்கணும். சங்கையும் தண்ணியும் பிரிக்கக்கூடாதான், அதனால் சங்கில் தண்ணி ஊற்றிடணும். அடுத்த நாள் அந்த தண்ணியை ஊற்றிட்டு புது தண்ணி நீங்கள் மாற்றிடுங்க. அடுத்த ஐடியா வாங்க என்னன்னு பார்க்கலாம். வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு எப்பொழுதுமே இந்த மாதிரி மஞ்சள், குங்குமம், வளையல், கண்ணாடி, தட்டு, பூ, பழம், வெத்தலை பாக்கு கொடுக்கறது பழக்கம். எல்லாமே கொடுக்கலனாலும் வரவங்களுக்கு, சுமங்கலியாக வரவங்களுக்கு குங்குமமும் தண்ணீரும் கட்டாயம் தரணும். அதுவும் மஞ்சள் கிழங்கு கொடுத்தீங்கன்னா, மஞ்சள் அந்த கிழங்கு கொடுத்தீங்கன்னா பல ஜென்மங்களுக்கு முன்பு செய்த பாவங்கள் விலகி பாக்கியங்களும் பொருட்களும் சந்தோஷமும் நம்ம வீட்டில் பெருகுன்னு ஐதீகம் இருக்குது. இது ஒரு சாமி புக்கில் தான்ப்பா படித்தேன். இந்த பதிவை உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு தான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வீட்டுக்கு வரவங்களுக்கு மஞ்சள், குங்குமம், தண்ணீர் இது 3ஐயும் மறக்காமல் கொடுங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்த டிப்ஸ் என்னன்னா, நம்ம வீட்டில் எப்பொழுதுமே உப்பு வந்து கீழேயே இறையக்கூடாது. உப்பு வந்து மகாலட்சுமியோட உருவம், மகாலட்சுமிக்கு ஈடானது உப்பு. அதனால உப்பு எப்பொழுதுமே கீழே இறையக்கூடாது. அது மாதிரி சாப்பாட்டு அரிசியுமே கீழே இறையாத நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்த ஐடியா வாங்க என்னன்னு பார்க்கலாம். நம்ம பூஜை அறையில் ஒரு சில ஃபோட்டோ மட்டும் பூச்சி அரித்த மாதிரி அரிச்சிடும், செல் அரித்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி செல் அரிப்பு அந்த ஃபோட்டோவில் வராத இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணினீங்கன்னா ஃபோட்டோ புதுசு மாதிரி எப்பொழுதுமே இருக்கும். கொஞ்சம் தண்ணியில் கற்பூரம் கரைச்சிட்டு நீங்கள் சாமி ஃபோட்டோவாக இருக்கட்டும், சாமி செல்ஃபு எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி கற்பூரம் போட்டு நீங்கள் தொடச்சிங்கன்னா எந்த பூச்சியுமே வராது, நல்லா க்ளீனாக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி, சாமிக்குன்னு தனியாக ஒரு வெள்ளை துணி வச்சுக்கோங்க. துணி அந்த கற்பூரம் தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு நீங்கள் சாமி செல்ஃபு துடைக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல, சாமியோட ஃபோட்டோவாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் துடைக்கும் போது சாமியோட ஃபோட்டோலாம் அந்த ஓரங்களில் செல்லு அரித்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது. இந்த மாதிரி ஈர துணி வச்சு ஃபஸ்ட்டு தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு அப்புறம் ஈரம் இல்லாத ஒரு காட்டன் துணியை போட்டு தொடச்சிங்கன்னா நல்லா நீட்டாக பளபளன்னு பார்க்க சூப்பராக இருக்கும். தொடச்சிட்டு சந்தனம் வைக்கும்போது ரோஸ் வாட்டர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி, ஜவ்வாது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சந்தனம் வச்சிங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும். அடுத்த ஐடியா வாங்க என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கண்ணாடி வளையல் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வர சுமங்கலிக்கு வளையல் கொடுக்குற மாதிரி இருந்தால் 4 வளையல், 4 வளையல் ஒரு கைக்கு கொடுத்தா போதும். ஒரு கைக்கு 2, அடுத்த கைக்கு 2ன்னு 4 வளையல் கொடுத்தாவே போதும். அந்த மாதிரி 4 நாளாக பிரித்து இந்த மாதிரி நூல் போட்டு கட்டி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா வந்ததும் எடுத்து கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான்ப்பா. அடுத்த ஐடியா வாங்க என்னன்னு பார்க்கலாம். சாமிக்கு ஒரு சிலர் கடையில் வாங்கி பூ போடுவாங்க, ஒரு சிலர் வீட்டில் பூக்கிற பூவை கூட கட்டி சாமிக்கு மாலையாக தொடுத்து போடுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் ஐடியா. சாமிக்கு பூ கட்டுற நூலை தீந்து போன ஊதுபத்தி டப்பாயில் அந்த நூலை நீங்கள் வச்சிட்டிங்கன்னா பூ கட்டும்போது மறுபடியும் இந்த நூலை எடுத்து கட்டினீங்கன்னா பூ வந்து ஊதுபத்தி வாசனையாக நல்லா நறுமணமாக வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் ஊதுபத்தி பாக்ஸு தீர்ந்ததை வேஸ்ட்டுன்னு தூக்கி போடாதீங்க. இதில் நிறைய ரீயூஸ் இருக்குது. இதில் வந்து சாமிக்கு தகுந்த ஒரு டிப்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த நூல் எடுத்து இப்போ நீங்கள் பூ கட்டி சாமிக்கு மாலையாக போடும்போது பூ நல்லா வாசனையாகவும் இருக்கும், பூஜை ரூமும் நல்லா வாசனையாக வரும். இந்த மாதிரி உள்ளுக்கு வச்சுடுங்க, தேவையான போது எடுத்து நூலை யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்த ஐடியா என்னன்னு பார்க்கலாம். பூஜா ரூம் டிப்ஸ் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதோட லிங்க்கையும் தரேன் பாருங்கள். எந்தெந்த விளக்குலாம் ஏற்றினா என்னென்ன நன்மைகள் உண்டுன்னு விளக்குக்காகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கையும் தரேன் பாருங்கள். இது வந்து நம்ம தண்ணி கேன் வாங்குகிற
கேனோட மூடி தான். அதை தூக்கி போடாத அகல் விளக்கு நம்ம வாசலில் ஏற்றும் போது இந்த மாதிரி அடியில் வச்சுட்டு நீங்கள் ஏற்றுனீங்கன்னா அந்த எண்ணெய் கசைவு அடியில் போகாத இருக்கும். வேஸ்ட்டாக இந்த மாதிரி தூக்கி போடாத இந்த மாதிரி ரியூஸாக யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அடுத்த ஐடியா என்னென்னு பார்க்கலாம். நம்ம ஒரு பாக்கெட் பூ வாங்கினோன்னா அதில் 6 பூவில் காம்பு இருக்கும், 4 பூவில் காம்பே இருக்காது. அந்த மாதிரி கலந்து கட்டிடுவாங்க. அந்த மாதிரி காம்பு இல்லாத பூவில் நம்மளே காம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு ஊதுபத்தி தீர்ந்தோன்னா அடியில் இந்த குச்சி இருக்கும் பாருங்கள், அந்த குச்சியை எடுத்து கூட இந்த பூவுக்கு பின்னாடி நீங்கள் குத்தி ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் பூவுக்கு காம்பு ரெடி பண்ணிட்டோம். காம்பு இல்லையேன்னு பூவை தூக்கி வேஸ்ட்டாக போடாத இந்த மாதிரி காம்பு ரெடி பண்ணிவிட்டு இப்போ சாமி ஃபோட்டோக்கு வச்சு நம்ம இந்த பூவை யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக தூக்கி போடாத. இதுவும் ஒரு ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். சாமிக்கு பூ வைக்க முடியாதுன்னா எப்படியெல்லாம் ஸ்டாண்டு ரெடி பண்ணலான்னு வீடியோவில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஒரு சிலர் வந்து வீட்டில் மணியே அடிக்கக்கூடாது, மணி ஓசை கேட்கக்கூடாது, கோவிலில் மட்டும்தான் மணி அடிக்கணும்னு சொல்லுவாங்க. அது தவறான கருத்து. வீட்லேயும் நம்ம தீபம் காட்டும்போது மணி அடித்தே வழிபடலாம். மணி அடித்து வழிபட்டால் அந்த மணியோட ஓசை நம்ம வீட்டுக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். பாசிட்டிவ் வைப்ரேஷனும் நம்ம வீட்டுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னென்னு பார்க்கலாம். பூஜை அறையில் கண்டிப்பாக கண்ணாடி வைக்கணும். முகம் பார்க்குற கண்ணாடி சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும், பூஜை அறையில் கண்டிப்பாக நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி வைக்க வேணும். கண்ணாடி ஏன் வைக்கிறேன்னா நம்மளோட சந்தோஷத்தை செல்வத்தை டபுள் மடங்காக பெருக்கி கொடுக்கும் என்பது ஒரு ஐதீகம் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூஜா ரூம் டூர் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், அதோட லிங்க்கு தரேன் பாருங்கள். இப்போ பூஜா ரூமோட திங்ஸ் எல்லாம் நம்ம கீழே வச்சுருக்கோம். அந்த செல்ஃபை தான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். பாருங்கள் என்னென்ன வச்சுருக்கோன்னு. ரொம்ப நாளாச்சு க்ளீன் பண்ணி, நிறைய திங்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பூஜா ரூமு இனிமேல் கட்டுறவங்களுக்குலாம் அந்த பூஜா ரூமை பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. அந்த பூஜா ரூமோட லிங்க்கையும் தரேன் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்தெந்த விளக்கு ஏற்றினா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கையும் தரேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே நான் வெளியில் எடுத்துட்டேன். இந்த கல்லை தூக்க முடியல. நம்ம வீடு கட்டும்போது கிரானைட் கல்லில் மீதியானதை இந்த மாதிரி முக்காலி மாதிரி ரெடி பண்ணி தாங்கன்னா தந்துருவாங்க. வேஸ்ட்டாக அந்த சின்ன பீஸ்லாம் வேஸ்ட் ஆக்காதீங்க. இது வந்து நம்ம ப்ளைவுட்டு போடுறது தான். அந்த ப்ளைவுட்டில் ஒரு பீஸ் எடுத்து நாங்கள் செல்ஃப் மாதிரி அந்த கார்னரில் செவத்தோட கார்னரில் வச்சு இங்கிட்ட 2 தடுப்பு கொடுத்து ரெடி பண்ணியிருக்கோம். இதுவும் முக்காலி தான். உட்டன் வேலை செய்யும்போது இந்த மாதிரி முக்காலி ரெடி பண்ணிட்டிங்கன்னா பூஜைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக மஞ்சள் குங்குமம் தான் வச்சுருக்கோம். எங்கள் அக்கா வந்து வீட்டுக்கு வரவங்களுக்கு எப்போதுமே ரெகுலராக மஞ்சள் குங்குமம் தரது பழக்கம். அதனால் அவள் எப்போதுமே நிறையா தான் எங்கள் அக்கா வாங்கி வைப்பாங்க. இந்த பாக்ஸ் 3 பாக்ஸ்லேயும் மஞ்சள் குங்குமம் சந்தனம் இருக்குது. இந்த பாக்ஸ் எல்லாம் ஃப்ளிப்கார்ட்டில் 24 பீஸு 400 ரூபான்னு ஏதோ வாங்கினோம். வாங்கி 1 இயர் ஆயிடுச்சு. அதனால் சரியாக ரேட் மறந்துச்சு. அதில் பாருங்கள் பாக்கு வச்சுருக்கோம். வெண்கடுகு, வீட்டில் வெண்கடுகு சாம்பிராணி காட்டினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சாமிக்கு திருக்கல்யாணம் நடக்கும்போது அந்த மஞ்சள் கயிறு ஐயர் கொடுத்தது நிறையா, அதனால நிறையா இருக்குது. அது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். வீட்டில் வச்சா ரொம்ப நல்லதுன்னு. சாம்பிராணி காட்டுற கரண்டி, அது புதுசு, இன்னும் யூஸ் பண்ணல. அதனால் அந்த செல்ஃபுக்கு அடியில் வச்சாச்சு. இது பாருங்கள் சாமியோட பாடல்கள். கோவிலுக்கு போனால், சாய்பாபா கோயிலுக்கெலாம் போனால் அவங்க வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா எல்லாத்துக்கும் புக் வாங்கி தருவாங்க. அந்த மாதிரி வாங்கின புக்கு, குத்து விளக்கு ஏற்றுற பூஜை புக்கு எல்லாமே அதில் இருக்குது. இது பாருங்கள் ஒரு சொம்பு இருக்குது. அதில் கோவிலில் கலசம் வாங்கிட்டு வந்தது 2 இருந்தது. அது உள்ளுக்கு வச்சிட்டோம். தீபத்துக்கு ஊற்றுற எண்ணெய், பன்னீர் பாருங்கள் 2 பாக்கெட்டு, ஊதுவத்தி. இந்த ஊதுவத்தி பாக்ஸில் வந்து சாமிக்கு பூ கட்டுற நூல் தான் உள்ளுக்கு வச்சுருக்கோம். நல்லா வாசனையாக இருக்குங்கிறதுக்காக. சாம்பிராணி ஒரு பாக்ஸ் அப்படியே இருக்குது, இன்னும் அதை யூஸ் பண்ணல. பாருங்கள் வளையல், வரவங்களுக்கு வளையல் வச்சு கொடுக்கலான்ட்டு தேவையானதெல்லாம் அடுக்கிட்டு மீதியெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். தீப்பெட்டி, சந்தனம் தேய்க்கிறதுக்கான அந்த கல் பாருங்கள். நீங்கள் சாமிக்கு சந்தனம் வைக்கும்போது பன்னீர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும். ஜவ்வாது இருந்தாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், பன்னீர் இருந்தாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எது இருக்கோ சந்தனத்தில் ஒரு ட்ராப் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாமிக்கு வச்சிங்கன்னா பூஜை அறையை நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். இந்த பூஜை அறை எப்படி இருந்துன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோட முன்னாடியே சொல்லியிருப்போம் பூஜைக்காக நான் ஒரு திங்ஸ் வாங்கியிருக்கேன்னு. அந்த திங்ஸ் இந்த விளக்கு தான்ப்பா. இந்த விளக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக வாங்காதவங்க கண்டிப்பாக வாங்குங்க. இது வந்து நம்ம வாசலில் தீபம் ஏற்றி வைக்கும்போது காற்று பட்டாலும் அணையவே இல்லை. அகல் விளக்கில் ஏற்றினீங்கன்னா காற்றுல அணைஞ்சிடும். இந்த மாதிரி வாசலுக்கு 2 சைடும் வைக்கிறதுக்கு 2 விளக்கு வாங்கினாவே போதும். இது ஃபுல்லாக
ஊற்றிட்டு நீங்கள் தீபம் ஏற்றுனீங்கன்னா ஒரு நாள் ஃபுல் டே எரியறதுக்கு கரெக்டாக இருக்குது. நான் அந்த மாதிரி ஏற்றி வச்சும் பார்த்தேன். இதோட ரேட் வந்து 300 ரூபா. இந்த டிப்ஸில் எந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, எங்கள் பூஜா ரூம் திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தது நல்லா இருக்கா என்னன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.